bloody sweet, bloody sweet, bloody sweet, bloody sweet, bloody sweet, bloody sweet. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பிளாக் சர்வைவல் தான் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் பிளாக்ஸ் எல்லாம் மைண்ட் பண்ணி கீழே பிளாக்ஸ் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதில் மொத்தம் 13 சங்க் இருக்குது கைஸ். 13 சங்கையும் முடித்தோம்னா நம்மளுக்கு எண்டுக்கு போயிடலாம். எண்ட் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும். எண்ட் போர்ட்டல் ஓப்பன் பண்ணால் நம்ம போய் இந்த இதை முடிச்சிடலாம். எத்தனை எபிசோடு வரும்னு தெரில. நீங்கள் எதுக்கும் இது சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அப்படியே மைண்ட் பண்ணிட்டே இருக்கிறேன். இருங்க கைஸ், கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே வெயிட் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுறேன். நான் வர வழிக்கு கீழே வந்துட்டேன். சைடில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது வேணுன்னே தான் விழுந்தேன் கைஸ். நம்ம வேர்ல்டோட ஃபஸ்ட்டு மாபு இந்த மஷ்ரூம் தான். அதை அப்படியே விடலாமா இல்லை கீழே தள்ளி விட்றலான்னு பார்க்குறேங்க கைஸ். ஏன்னா வேர்ல்டு நம்மளுக்கே இடம் இல்லை இங்கே மைண்ட் பண்ணுறதுக்கு. அந்த இதே ஹேபேல முதல்ல எடுப்போம். ஹேபேல ரெடி. சரி, அதை அப்புறம் எடுப்போம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அந்த மாப் அப்படியே விடலான்னு பார்த்தேன். விட முடியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். தள்ளி விட்டுறலாமா? உள்ளே போடாடி, அந்த சைடு நகர்ந்து போடா. சரி, போய் தொலை, கீழே போ. பாய் பாய். அப்படியே கீழே தள்ளி விட்டேன் கைஸ். அப்படியே இந்த செஸ்ட்டை மெயின் பண்ணலாம். ஒரு ஆக் செய்யலான்னு பார்த்தா நம்மளுக்கு இன்னும் வுட்டு பத்தலை. அப்படியே நம்ம மைண்ட் பண்ணுவோம். அப்படியே நம்ம பார்த்து எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு கைஸ் செஸ்ட்டு கிடச்சிருக்கு. மறுபடியும் செஸ்ட்டு கைஸ். எத்தனை செஸ்ட்டு கொடுப்பாங்கன்னே தெரில. இந்த மாடு இல்லை, இந்த வேர்ல்டு கிரியேட்ரு என்ன செஸ்ட்டாக வந்துனே இருக்குது கைஸ். பாருங்களேன் எத்தனை செஸ்ட்டு இந்த வீடியோவில் மட்டும் எத்தனை செஸ்ட்டு வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் எதுவும் கவுண்ட் பண்ணல. நான் அப்புறமா வீடியோ பார்த்துக்கிறேன் கைஸ். இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இன்னும் மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். மைண்ட் பண்ணிட்டுருக்க வுட்டு வந்துச்சு கைஸ். இந்த வுட்டை மைண்ட் பண்ணி கிராஃப்டிங் டேபிள் செய்யலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு செஸ்ட்டு கைஸ். என்ன கைஸ் இது? செஸ்ட்டு மேலே செஸ்ட்டாக கொடுத்துட்டே இருக்காங்க. நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சாப்ளிங்கு, அப்போ ஒரு பூவு, 2 ஆப்பிள் கொடுக்குறாங்க கைஸ் செஸ்ட்டில். கைஸ் மறுபடியும் நம்ம வேர்ல்டோட செகண்டு தேர்டு மாப்பு வந்துருச்சு கைஸ். இதை விடலாமா கீழே தள்ளலாமா? வேணாங்க, செடியை விட்டுறலாம், விடுங்க. அது ஒரு சைடில் இருந்துட்டு போகுதா, நம்ம பார்த்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுல. நீ போடான்னு சைடு கைஸ். போன் மீல்லாம் கொடுத்துருக்காங்க. மரத்தை வளர்த்து பொழைச்சிக்கடான்னு கொடுத்துருக்காங்க. அதனால் சரி வச்சுருப்போம் பத்திரமா, அப்புறம் யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த வேர்ல்டு இன்னும் பெருசு பண்ணணும் கைஸ். அப்போ தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். மைண்ட் பண்ணுறா கையை வச்சு மைண்ட் பண்ணுறக்கே கடுப்பாக இருக்குது கைஸ். மைனே பண்ண மாட்டேறான் வேகமாக கைஸ். வாட்டர் மேலே மறுபடியும் ஒரு செஸ்ட்டு கைஸ். இப்போ ஆடெல்லாம் அடித்து நம்ம உள்ளே எடுத்துக்கலாம் கைஸ். அப்போ அடிச்சுட்டேன். இல்லை இன்னும் அடிக்கலையா? சரி, நம்ம முதல்ல ஒரு கிராஃப்டிங் டேபிள் செய்வோம் கைஸ். நம்ம வேர்ல்டோட ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிளே இப்போ தான் செய்கிறோம். செஞ்சு வச்சு அதில் ஒரு பிக்காக்ஸ் செய்யலாம் கைஸ். ஃபஸ்ட்டு பிக்காக்ஸ் தான் செய்யணும். ஃபஸ்ட்டு ஸ்டிக் ரெடி பண்ணிட்டு அப்புறம் ஒரு பிக்காக்ஸ் செய்வோம். ஒன்று போதும் கைஸ். இதை மட்டும் செஞ்சு அந்த போன் பிளாக்கை மட்டும் மைண்ட் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் ஆகும். போடாங்க, அதெல்லாம் மைண்ட் பண்ணுவாங்க. டேட்டு தான் எக்கச்சக்கமாக வருது. டேட்டு வர்றது நல்லது தான். ஏன்னா நம்ம வேர்ல்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அந்த சைடு போடா, ஏன்டா இவனுங்கெல்லாம் அடித்து உள்ளே எடுத்தால் தான் நம்ம நைட்டு தூங்கியே ஆகணும். இல்லாட்டி ஃபேண்டம் ஸ்பான் ஆகி நம்மளை உயிரெடுப்பான். இப்போ இருங்க கைஸ், நம்ம வீட்டை கையில் வச்சு அடித்தோம்னா வருவாங்கல்ல. கையில் வச்சு வாடா, பக்கத்தில் வாடா, அடி. 15 minutes later. அப்படியே ஆட்டெல்லாம் அடித்து உள்ளே எடுத்துட்டேன் கைஸ். அதை அப்படியே கட் பண்ணிட்டேன். ஏன் அதை இதாக போட்டுட்டு கொஞ்சம் வேடாக்குமா, அதனால் அதை கட் பண்ணிட்டேன். அப்படியே மைண்ட் பண்ணுறாங்க. இது என்ன கைஸ், கிளேயெல்லாம் கிடைக்கிது. கிளே வச்சு என்ன பண்ணணும்னு தெரில. முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரில.
நீ மைண்ட் பண்ணிட்டே இருக்குங்க கைஸ். மைண்ட் பண்ணிட்டே நீ மறுபடியும் செஸ்ட்டெல்லாம் வரல கைஸ். இதுக்கப்புறம் நான் அப்படியே தான் போடுறேன். வந்துடுச்சு கைஸ் செஸ்ட்டு. இப்போ தான் பேசிக்கிட்டு அதுக்குள்ளே செஸ்ட்டு வந்துடுச்சு. இருங்க அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஹாய் கைஸ். எங்கேயோ இது எங்கே மைண்ட் பண்ணணும்? இருங்க கைஸ் அப்படியே நம்ம வேர்ல்டோட ஃபஸ்ட்டு பெட்டு இப்போ தான் செஞ்சு படுத்து தூங்க போகிறோம். சங்கு மாதிரி வந்துருச்சு கைஸ். இது வந்து கேவ்ஸ் அண்டு கிளிப்ஸு கைஸ் இந்த சங்கு பேர். இது வேறு காப்பர் வந்துருச்சு. மைன் பண்ணலான்னு வுட் பிக்கேக்ஸ் பண்ணால் மைன் பண்ண முடியல கைஸ். வரமாட்டேங்குது, ரொம்ப லேட்டாகுது. ஸ்டோன் பிக்கேக்ஸில் தான் உடைக்க முடியும் போல். ஏதோ இது கிடச்சிருச்சு கைஸ். இது ஆந்த்ராசைட்டுன்னு நினைக்கிறது கைஸ். கிராவல்லாம் கிடைக்கிது கைஸ். அப்படியே மைண்ட் பண்ணுவோம். இது என்னன்னே தெரில கைஸ். கோலுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் சார்ஜ் இருக்குது. இப்படியே போச்சு. என்னடா கைஸ் இந்த க்ரீப்பர் வந்து வெடிச்சு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க கைஸ். எல்லாமே போச்சு. நம்மளோட ஸ்டெப்ஸ் எல்லாம் கீழே போயிடுச்சு. சரி, நம்மள்கிட்ட இருக்கிறத இந்த 2 மட்டனு, அப்புறம் ஒரு வுட்டு, ஒரு பிக்கேக்ஸு, அப்புறம் 9 வீட்டு, ஒரு போன் பிளாக் தான் கைஸ். மற்றதெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி கட்டுனேன். அதை நான் அப்படியே கட் பண்ணிட்டேன் கைஸ். அது ரொம்ப போர் அடிக்கும். அப்படியே பார்த்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு. ஐயோ கைஸ் ஸ்பைட்ரு அடிக்கலாமா? அடித்தேன். டே தள்ளி விட்றாத, கீழே தள்ளி விட்றாத. அடிச்சிடணும். அப்படியே தள்ளி விட்ற. கீழே தள்ளி விட்டாங்க இந்த ஸ்பைடர் தான். போடா கீழே போடா, வீட்டுக்கு போடா. அவனை அடிச்சு அப்படியே கீழே தள்ளி விட்டாச்சு. பாய் கைஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு. அடுத்த எபிசோடு பார்க்கலாம். கரெக்டாக மாமே டொர்.